जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். கடக ராசி நேயர்களை, வார ராசி பலனில் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிக்கு ஆனி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஆனி 8ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது. பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியில் புதன் இருக்கார், 2ஆம் இடத்துல சூரியன், கேது.
அதாவது சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வெற்றி நிச்சயம். இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதையில் வெற்றி நிச்சயம். நினச்சதை சொல்லி வச்ச மாதிரி பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு வழங்குவீங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஐடியில் அரசாங்கத்துறையில் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நிறைய நல்ல செய்திகள், நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அப்படியே குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள். பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, சுப வீட்டு விசேஷங்கள், சுபகாரியத்துக்கு போயிட்டு வர்றது, சுபங்கள் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். திருமணத்தில் ஒரு மன நிறைவு, நிறைய சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்களாக நடக்கும். திருமணம், மறுமணம் எல்லாமே நல்ல சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இருப்பினுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனில் நம்ம அடைச்சிருவோம், சில நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகள் பெண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்கள் வந்து எப்படி இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் ரொம்ப நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. பெண்களுக்கு சில வேலை செய்கிற இடத்துல சில பேருக்கு அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத அவப்பெயரை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ 10 பெண்கள் கூடுற இடத்துல 2 பெண்களை 8 பெண்கள் வச்சு செய்வாங்க. வேணும்னு வச்சு பண்ணும். ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காமிச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவாகரத்து சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, பேசுகிறது, விவாகரத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் பங்கு முதலீடுகளெல்லாம் கவனமாக இருக்கும். ராசிக்கு அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு, சில விஷயங்கள், சொத்து சம்மந்தமான சில வழக்குகள், சில விஷயங்கள் நிலுவையில் தான் இருக்கும். சில கோர்ட்டு கேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. கடகராசிக்கு எடுத்துட்டோன்னா 10 வருஷ கேஸ்லாம் இருக்குது. 10 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கிறதெல்லாம் இருக்குது. 15 வருஷமாக நடந்துட்டுருக்கு, 5 வருஷமாக நடந்துட்டுருக்கு, 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இப்படிலாம் இருந்துன்னு தான் இருக்குது. இது நடுவில் மாணவ மாணவிகளுக்கு புதிய படிப்பு, புதிய சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதாவது மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சோஷியல் மீடியாவிலலாம் ரொம்ப வர வேண்டாம், லிமிட்டடாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக உங்களுடைய நினைவாற்றல் மேம்படும். நிறையா நல்லா படிப்பீங்க, நினைவாற்றல் மேம்படும். உங்களுடைய நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, நோய்கள் மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ்ஸான விஷயம் என்ன தெரியுமா, குடும்பத்துடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள். உடலில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். சில பேருக்கு பக்கவாதம், உடல்நிலை பாதிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிப்படியே நீங்கள் அமாவாசை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு ஏதாவது வழிபாடு பண்ண அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்கள் கொடி கட்டி பிறப்போம். அரசியல் துறையில் இருப்ப சிங்க நடதான். அரசியல் துறை சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நல்ல பேர் எடுத்துருவாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு விவசாயத்தில் போதுமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு குறு தொழில்கள் நல்லா இருக்கும். இந்த டீ கடை, அதே போல் பேக்கரி ஷாப்ஸு, பேக்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஓடும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது பெரியோர்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு சில சூழ்ச்சிகள், வஞ்சங்கள், சில கெட்ட விஷயங்கள் வந்தாலும் சில பேருக்கு அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணணும். சிவாலய வழிபாடு பண்ணுங்கள். சிவாலயம் போயிட்டு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போங்க. பாடல் பெற்ற ஸ்தலமாக போய் அங்கே இருக்கக்கூடிய 5 சுவாமிக்கு விளக்கேற்றுங்க. 5 பாடல் பெற்ற ஸ்தலமாக போகணும். முதல்ல விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றுங்க, சுவாமி அம்பாளுக்கு ஒரு விளக்கேற்றுங்க 3, நந்தியம்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றுங்க 4, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றுங்க 5. இந்த 5 விளக்கு உங்களுக்கு இந்த வாரத்திற்கு அமோகமாக இருக்கும். 80% வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய விஷயத்தை தைரியமாக முன் வச்சு ஒரு விஷயமும் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். சரியா? சூப்பர்.